வாழ்க வளமுடன். உங்கள் ஆசியார் எப்பாடி ஒரு பைப்பர் கிளாஸ்லேருந்து பேசுகிறேங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி புதுக்குடியில் வந்து உங்கள் ஆர்சிஆரை ஒர்க் பண்ண கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இளஞ்சியம் சின்ன தம்பி அவங்க போட்டு அது வந்து ரேஸ் போட்டுங்க. இப்போ வந்து கிராமத்தொழிலில் வந்து மாடுபிடி ரேஸு, குதிரை பந்தயம் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி கடற்கரையில் வந்துக்கிட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா ரேஸ் பந்தயம், அந்த போட்டு பைப்பர் போட்டில் வந்து ரேஸ் பந்தயம் வைப்பாங்க. அந்த ரேஸ் பந்தயத்துக்காக போட்டுட்டு இந்த போட்டு வந்து இளஞ்சியம் போட்டு வந்து ரேஸ் எல்லாம் ஏற்கனவே எடுத்தது. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ரேஸ் வைக்க போகிறாங்க. அதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வேலை பார்த்து அது ரன்னிங் போகிறதுக்காக அதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன தம்பி போட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன் உங்கள் ஆர்சியார். அந்த பாருங்கள், அந்த போட்டை காட்டுறேன். இந்த கம்புக்குறி கையை காட்டுறது தான் இந்த இளஞ்சியும் சின்ன தம்பி போட்டு தொண்டி புதுக்குடியில் இருக்குது. இந்த போட்டு வந்து ரொம்ப பரிசெல்லாம் வென்றிருக்குது. ரொம்ப பரிசு வென்றிருக்கு. நீ திருப்ப பரிசு எடுக்கிறதுக்கு இந்த அடுத்த வாரத்தில் அங்கே போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே வேலையில் பார்க்குறாங்க. அந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களை ஆர்சிஆர் கூப்பிட்டு வந்தாங்க. இந்த கடப்பலை சுக்கான், அந்த சுக்கானுக்கு வந்து பைப்பர் போடுவாங்க. இந்த சுக்கானுக்கு பைப்பர் போடுறதுக்காக போட்ட பாருங்கள், நல்லா காட்டியிருக்கேன். அதை பாருங்கள், அந்த சுக்கான் இது இருக்குதுலாம். நான் அந்த சுக்கான் கடப்பலை இது வந்து பைப்பர் போட கூப்பிட்டுருக்கேன். அந்த பைப்பர் போட்டு உங்களை ஆர்சிஆர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சுக்கான் ஸ்டேரிங்கு மாதிரி, அதுக்கு ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு எல்லாம் போட்டுள்ள ஸ்டேரிங்கு, வண்டியில் ஸ்டேரிங் மாதிரி இதுக்கு ஸ்டேரிங், அந்த ரேஸ் போட்டுக்கு ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு அதுதான் சுக்கான் தான் மெயின். காணாவில் வர்றவர் அது பேர் காணாவில் வர்றவர் தான் மெயின். அந்த காணாவுக்கு எப்பாடி ஒர்க்கு பண்ண கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது உங்கள் ஆர்சிஆர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், போட்டு அதை இளஞ்சியும் சின்ன தம்பி தொண்டி புதுக்குடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.